अपगतमदमानैरन्तिमोपायवृत्तैः अधिगतपरमार्थैरर्थकामानपेक्षैः निखिलजनसुहृद्भिर्निर्जितक्रोधलोभैः वरवरमुनिवृद्ध्यैरस्तु मे नित्ययोगः. நம்முடைய சம்பிரதாயத்துக்கு ஒளி விளக்காக திகழக்கூடியவர் எம்பெருமானார். எம்பெருமானார் விஷயமாக மணவாள மாமுனிகள் 2 துதி நூல்கள் காட்டியிருக்கிறார். ஒன்றும் வடமொழியிலே எதிராஜ விம்சதி என்னும்படியான ஒரு அற்புதமான திவ்ய கிரந்தம். மற்றொன்னும் ஆர்த்தி பிரபந்தம் என்கிற இந்த கிரந்தம். இந்த எதிராஜ விம்சதியும் ஆர்த்தி பிரபந்தமும் எம்பெருமானாருடைய உபாய பாவமும் உபேய பாவத்தையும் காட்டுகிறது என்று நம்முடைய பூர்வர்கள் அறுதியிட்டிருக்கிறார்கள். எம்பெருமானாருடைய உபாய பாவத்தை எதிராஜ விம்சதியிலே காட்டி அவருடைய திருவருளாலே அவருடைய கைங்கரியமும் திருவரங்கத்தெம்பெருமானுடைய கைங்கரியமும் தாம் பெற்றிருப்பதை அற்புதமாக விளக்கி காட்டுகிறார் மாமுனிகள். இந்த ஆர்த்தி பிரபந்தத்திலே எது தோத்தும் அப்படின்னால் துடிப்பு. ஆர்த்தினா துடிப்பு. ஆர்த்தி பிரபந்தம்னா சம்சாரத்தினுடைய பீதி நடையாடுகிறதுனாலே எம்பெருமானை எப்பொழுது அடையப் போகிறோம் என்கிற துடிப்பு இல்லை, எம்பெருமானாரை எப்பொழுது அடையப் போகிறோம் என்கிற துடிப்பு. அந்த துடிப்பினாலே பாடியிருக்கக்கூடிய பாசுரங்கள் தான் ஆர்த்தி பிரபந்தம். எதிராஜ விம்சத்திலையும் ஆர்த்தி பிரபந்தத்திலையும் ஊன்று நோக்கினால் 2 விஷயங்கள் புலப்படும். எதிராஜ விம்சதி ஞானம், மாமனுடைய ஞான விஷயமாக அவருடைய சிறு வயதிலே காட்டியிருக்கக்கூடியது அப்படின்றது நல்லா புரியும். ஆனால் இங்கு அவருடைய அனுபவம் நன்கு வெளிப்படும் ஆர்த்தி பிரபந்தத்தில். சுவாமி கூட சொன்னார், ஆர்த்தி பிரபந்தம் என்னவோ யாருமே காலக்ஷேப கிரந்தமாக வைத்துக் கொள்வதில்லை. எப்படி திருவிருத்தம் முதலான விஷயமோ இந்த காட்டத்துக்கு சொல்லும்படியான மந்திரங்கள் எல்லாம் எப்படி வச்சுக்கிறது இல்லையோ அது போல இது இப்படி வச்சுட்டா அப்படின்னு சொல்றச்சே பிரசங்காதி இந்த இடத்துல ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வந்தது அடியனுக்கு. காஞ்சி சுவாமியும் காழியூர் ஜோசியர்னு இருந்தார் அந்த காலத்துல. காழியூர் நாராயணன் இருக்கார் இல்லையா, அவருடைய திருப்பாட்டனார் திருத்தகப்பனார். இவா 2 பேரும் காஞ்சி சுவாமியும் காழியூர் ஜோசியரும் பழைய சீவரத்துல மலை மேல சந்திச்சுக்கிறார். என்னவாயிட்டு, ஒருத்தர் சுவாமி இடத்துல வந்து கை கூப்பினா 10 பேர் ஜோசியரை பார்த்து விசாரிச்சுட்டு போனான். ரேஷியோ வந்து 10 பேருக்கு ஒரு ஆள். காஞ்சி சுவாமிக்கு ஒருத்தர் தான் வருவார், இவருக்கு 10 பேர் வருவார். விசாரிச்சுட்டு போவா. இவர் கேட்கிறார், ஏண்டா சீனிவாசா, நான் எவ்வளோ விஷயம் சொல்றேன், எவ்வளோ படிச்சிருக்கேன், என்ன அவ்வளோ பேர் ஒன்றும் தெரிய மாட்டேன்றது, ஒன்ன என்னடா எல்லாரும் விசாரிக்கிறா அப்படின்னு கேட்கிறார். அவர் பதில் சொன்னாரா, சுவாமி அடிக்க சொல்லுவேன், தேவரீர் கோச்சிக்கப்படாது அப்படின்னாரா. என்னது அப்படின்னா, ஒண்ணுமில்ல, நானும் வாய் திறந்துதான் பேசுறேன், வாய் வச்சுதான் பிழைக்கிறேன். உமக்கும் பேசித்தான் உமக்கு எல்லாமே நடக்கிறது. ஆனால் என் பேச்சு எப்படி இருக்கு தெரியுமா, எல்லாரும் இங்க இருக்கிறதுக்கு வழி சொல்றேன் ஜோசியத்தை வச்சுட்டு, நீ எல்லாரும் மோட்சம் போறதுக்கு வழி சொல்றீர், இருக்கிறதுக்கு வழி சொன்ன என்ன எல்லாரும் வந்து ஏன்னு கேட்கறா, எப்படி இருக்குன்னு கேட்கறா, போறதுக்கு வழி சொல்றீங்களோ இல்லையோ, அதனாலதான் யாரும் உங்க இடத்துல வரமாட்டேன்றாரு ரொம்ப அப்படின்னு. அதே மாதிரிதான் ஆயிடுச்சு ஆர்த்தி பிரபந்தம் என்னமோ. ஆனா எவ்வளவு அற்புதமான அனுபவங்கள் இதிலே அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். சில ஸ்லோகம் சில பாசுரங்களை அனுபவித்தோம். மேலும் எம்பெருமானார் விஷயமாக
இதிலே வாழி திருநாமங்கள் ரொம்ப அற்புதமாக காட்டியிருக்கிறார். அதிலே ஒன்று, அருசமய செடி அதனை அடி அறுத்தான் வாழியே. அருசமயம், இந்த இடத்துல என்ன சொல்றார்? அருசமய செடி அதனை. அருசமயங்கள், 6 சமயங்கள், அது என்னன்னு தெரியணும். 6 சமயங்கள் என்ன? பௌத்தம், ஜைனம், நியாயம், வைசேஷிகம், சாங்கியம், யோகம். இது 6 அருசமயங்கள். இவையெல்லாம் பாக்கிய மதங்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்றன. இது ஒவ்வொரு மதமும் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வருது. அதாவது ஜைன மதம் என்ன சொல்றது அப்படின்னா, காரிய காரண ரூபமாக இருக்கக்கூடிய இந்த ஜகத்து இருக்கும் இல்லையோ, இந்த ஜகத்து நித்தியம். அதே போல அது நித்தியமாகவும் இருக்கு, காரிய காரண ரூபமாக இருக்கிறதுனால நித்தியமாகவும் இருக்கு, அனித்தியமாகவும் இருக்கு, பின்னமாகவும் இருக்கு, அபின்னமாகவும் இருக்கு, சத்தியமாகவும் இருக்கு, அசத்தியமாகவும் உள்ளது. அப்போ இந்த ஜீவன் இந்த பிறப்பெடுக்கிறானே அப்படின்னால் இந்த ஓரொரு ஆத்மாவினுடைய அளவும் ஒண்ணுத்துக்கும் வித்தியாசப்பட்டிருக்கும். எப்படி வித்தியாசப்பட்டிருக்கும் அப்படின்னால், அது கர்மபலத்தின் காரணமாக எடுக்கும்படியான சரீரத்தினுடைய அளவு ஆத்மாவின் அளவாக இருக்கிறது அவ சொல்றான். அப்போ இந்த சரீரத்தை, இந்த ஆத்மாவானவன் மோட்சம்னா என்ன அந்த ஒரு தர்சனத்துல அவளுடைய கொள்கையில அப்படின்னு சொன்னால், சம்சாரம் எப்பொழுதும் எல்லையற்றதாக இருக்கிறது. மலதாரணத்தினாலே, மலத்தை தரிப்பதனாலும், ஆத்மாவை பத்தின அறிவினாலும், அதே போல பிரகிருதி வினிர்முக்தரா, இந்த பிரகிருதி சம்பந்தத்தை அறுத்து கொண்டு மேலேயே போயிட்டே இருக்கான் பாருங்க, ஊர்துவ கதி, அதுதான் மோட்சம். வேற ஒன்றும் மோட்சம் கிடையாது அப்படின்னு அவா. அதே போல பௌத்தர்கள்ல பலவிதமா உண்டு. பௌத்தர்கள்ல பலவிதமான பௌத்தர்கள் உண்டு. வைபாஷிகன் அப்படின்னு ஒருத்தர். வைபாஷிகன் என்ன சொல்றா, இந்த உலகம் அனைத்துக்கும் காரணமாக இருப்பது எது அப்படின்னால், பரமாணுக்களின் கூட்டத்தினாலே ஆனது இந்த உலகம். பரமாணு அணுக்களுடைய கூட்டம் இந்த உலகம். அப்ப இந்த உலகத்துல காட்சி தெரியறதே இந்த பிரத்யக்ஷத்தினால இது இப்படி 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 தெரியறது. இந்த பிரத்யக்ஷமும் ஷணிக வியாப்தி. அது இட் இஸ் நாட் கண்டினியூஸ்லி பிரசன்ட், தொடர்ந்து இல்லை. பிறக்கிறது அழியிறது, உடனே பிறக்கிறது அழியிறது. அப்போ எல்லாமே அழிந்து 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 அழிந்து, ஏதோ ஒரு பாத்திரமோ செத்து விளையாடலாம்னு, அதே மாதிரிதான் அழிந்து 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 பிறந்து அழிந்து பிறந்து க்ஷணந்தோறும் சிருஷ்டி சம்ஹாரம் ஆகிக் கொண்டிருக்கிறது. அக்ஷணிக வியாப்தி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது தொடர்ந்து இல்லாமல், இது தொடர்ந்து இருக்கிறது, இது எப்பொழுது இப்படி இருக்குன்ற நினைவு இருக்கு பாருங்க, அது அஞ்ஞானம். இது க்ஷணிகம் என்பது ஒரு க்ஷணம் தான் எல்லாம் இருக்கு அப்படின்றது ஞானம். அந்த க்ஷணிகம்ன்ற ஞானம் வந்துடுத்துனா மோட்சம். இது யார் சொல்றா? வைபாஷிகன் சொல்றான். அதே போல அதே பௌத்த மதத்துல இன்னொரு பிரிவு உண்டு, ஸ்ரௌத்ராந்திகன் அப்படின்றவன் தான். அவன் என்ன சொன்னான், வைபாஷிகன் சொன்ன கருத்தெல்லாம் உண்மைத்தான், ஆனா இதெல்லாம் பிரத்யக்ஷத்தினால, ஐம்புலன்களுக்கு இலக்காவதை கொண்டு சொல்லுகிறாங்க. அப்படி இல்லை, அனுமானத்தினால தான் உலகத்தினுடைய இயல்பே. மற்றதெல்லாம் க்ஷணிகம் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அனுமானித்துத்தான் தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது அதே பௌத்த மதத்துல யோகாச்சாரன் அப்படின்னு ஒருத்தர். அவன் என்ன சொல்றான் அப்படின்னால், அறியப்படும் பொருள் அறிகிறவன், அதாவது ஞாதா அறிகிறவன், அறியப்படும்படியான எதை அறிகிறானோ, இது ரெண்டுத்துடைய கூட்டம் தான் பிரம்மம். அதே போல ஞானம், இத பத்தின ஞானமே இருக்கிறது. ஆனால் அந்த ஞானமும் க்ஷணிகம், அதுவும் க்ஷணிகம். இவ எல்லாத்துலயுமே எல்லாமே க்ஷணிகம் க்ஷணிகம் க்ஷணிகம். ஒரு க்ஷணத்துல உருவாய் அழிகிறது அப்படின்றது பொதுவா இருக்கும். ஆனா அதை அணுகும்படியான முன்னிலையிலே இவர்கள் அணுகும்படியான அணுகுமுறை இருக்கே, அதுதான் வேறுபட்டு இருக்கும். அது க்ஷணிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவா சொல்லிடுறான். இதுக்கு மேல யோகாச்சாரனுக்கு மேல ஒரு ஆள் வந்தான். அப்ப இது க்ஷணிகம்னு அறியறதா மோட்சம் வாழ்க்கலாம். இன்னொரு ஆள் வந்தா அதே பௌத்த மதத்துல மாத்தியமிகன் அப்படின்னு ஒருத்தன் வந்தான். அவன் சொல்ற வார்த்தை பிரமாணம், பிரமேயம், பிரமாதா. இது இத பத்தின ஞானம் இருக்கே, இது உண்மையான ஞானமே கிடையாது.
பிரமாணமும் இல்ல, பிரமேயமும் இல்ல, பிரமாதாவும் இல்ல, இந்த ஞானமும் போய் இது சூன்யம். இந்த ஞானம் சூன்யம் என்பதை சூன்யத்தாலே அறியும்படியான ஞானம் மோட்சம். அனைத்தும் பொய் என்பதை அறிவது மோட்சம். இதெல்லாம் சூன்யம். அதனால்தான் சூன்யவாதியின் பிற வாழ்க்கை. வியாப்தி கூட இங்க இருக்கக்கூடிய நாம் பார்க்கும் பார்வை எல்லாம் டில்யூஷன், ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னு பௌத்தர்கள் சொன்னார். அடுத்தது அதுக்கு மேலே நையாயிகன் அப்புறம் வைசேஷிகன், இது ரெண்டு மதம் இருக்கு இல்லையா, இவா ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னா, உலகத்துக்கு உபாதான காரணமாக இந்த பரமாணுக்கள் இருக்கின்றன. காரணம்னு சொன்னா மூணு விதம்: நிமித்த, உபாதான, சககாரி காரணம் அப்படின்னு மூணு இருக்கு. நிமித்தம்னா செய்யறது, உபாதானம்னா அதிலே பயன்படுத்தப்படும் பொருள், எந்த பொருளை கொண்டு செய்கிறானோ அந்த பொருள் இருக்கு பாருங்க, அது உபாதானம். சககாரி அப்படின்னா இதை செய்யறதுக்கு உதவும்படியானது. மண்ணு உபாதானம், ரா மெட்டீரியல் ஆங்கிலத்தில் சொல்லணும், மூலப்பொருள். அந்த மண்ணு செய்யற குயவன் நிமித்தம், அந்த பானையை செய்யற குயவன் நிமித்தம். மண்ணு உபாதானம். சக்கரம் இருக்கு பாருங்க, அது சககாரி, அதுதான் உதவுறது. அப்போ இது மூணு காரணத்துல அணு இருக்கு பாருங்க, இந்த உலகம் அணுக்களாலே ஆனது. அதனாலே இது இந்த அணுக்கள் தான் இங்க உபாதான காரணமாக இருக்கிறது. அப்ப பிரம்மம் இல்லை, அதுதான் உபாதான காரணம். அணுக்கள் தான் உபாதான காரணம். அப்ப நிமித்தம்னா ஒருத்தர் இருக்கணுமே, செய்யறவன் ஒருத்தர் இருக்கணுமேனா அதுக்கு பேர் வச்சு விடுறான் அந்த இடத்துல, அனுமானத்தாலே ஈஸ்வர சித்தி. எப்படி அனுமானத்தாலே ஈஸ்வர சித்தினா, இவ்வளவு பொருள் இருக்கே, இந்த பொருள் தானா வந்துடுறதா? அணு இவ்வளவு அணு சேர்த்திருக்கே, இதெல்லாம் யாராவது சேர்க்கிற ஒருத்தன் ஒண்ணு மொழியோ, அது அனுமானிச்சுக்கோ. அனுமானிகேஸ்வரன்னே பேர் அது அந்த இடத்துல. அனுமானத்தால தான் ஈஸ்வர சித்தி வச்சுக்கணும். இனிஷியலுக்கு அப்பா மாதிரி, இனிஷியலுக்கு சேஸ்வர சாங்கியம், நிரீஸ்வர சாங்கியம் ரெண்டு விதமா சாங்கியம் இருக்கான். சேஸ்வர சாங்கியன்றவன் ஈஸ்வரன் வச்சுக்கலையா, ஈஸ்வரன் வேணுமே, இல்லாம என்ன பண்றதுதான், ஒன்னா வச்சுக்கோ, அவர் வச்சுக்கோ சும்மா, அந்த மாதிரி இவன் சொல்றான் இந்த இடத்துல. அப்போ இவன் அனுமானத்தினாலே இந்த ஈஸ்வரன் இருக்கிறான் அப்படின்னு காட்டி, அப்போ என்ன நடக்கிறது? இந்த அனுமானத்தினாலே இருக்கிற ஈஸ்வரனை வணங்கினால் இவனுக்கு ஒரு நிலை ஏற்படும். எப்படிப்பட்ட நிலைனா, பாஷாண கல்பம் என்னும்படியான நிலை. அதுல பாஷாண கல்பம் அப்படின்னா கல்ல போல ஆயிடுவான். கல்ல போல ஆயிடுவான்னா இவனுடைய சுகம் துக்கம் இது எதுவுமே தெரியாமல் அந்த ஞானத்தினுடைய அழிவு இருக்கு போறதோ, சுகத்தை துக்கத்தை கோமா ஸ்டேஜுக்கு போன மாதிரி வச்சுக்கோ, அது மாதிரி ஆயிடுறது. அதுதான் மோட்சம், வேற ஒன்றும் மோட்சம் கிடையாது. அது நையாயிக்கனும் வைசேஷிகனும் சொல்றது. சாங்கியன் இது ஆறாவது, அதாவது கடைசியா ஆறாவது. 5 6 4 5 ஒன்னா பார்த்தாச்சு. ஆறாவது சாங்கியன் ஒண்ணு. சாங்கியன்றவன் என்ன பண்ணான் அப்படின்னா, அவன் சொல்ற வார்த்தை, இந்த மூல பிரகிருதி இருக்கே அதுதான் எல்லாத்துக்கும் காரணம். ஈஸ்வரன்ற தத்துவம் காரணம் இல்ல, மூல பிரகிருதி தான் காரணம். அந்த மூல பிரகிருத்தியுடன் இந்த ஆத்மா என்னைக்குமே சேர்ந்து 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 கிடக்கிறது. அப்படி சேர்ந்து கிடக்கக்கூடிய இந்த ஆத்மா மூல பிரகிருத்தியை தான் என்னுடைய சேர்த்தி தான் நம்மை சம்சாரத்தில் ஆழ்த்துகிறது. அப்படின்ற பிரகிருதி வேற புருஷன் வேற என்ற விபாகம் தெரிஞ்சு கொடுத்தோம்னால் அந்த ஞானம் மோட்சம். ஓரொரு தரிசனத்திலையும் ஓரொரு விதமான பிலாசபிஸ் இருக்கு. அப்ப இவாள்லாம் பாக்கியர்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட குதிருட்டிகள். பாக்கியர்கள்னா என்ன அர்த்தம், குதிருட்டிகள்னா என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணும். இந்த அறுசமய செடியதனைன்ற இந்த 6 சமயத்தை சேர்ந்தவர்கள் பாக்கியர்கள். வேதத்தை பிரமாணமாக ஒப்புக்கொள்ளாதவர்கள் பாக்கியர்கள். குதிருட்டிகள், திருட்டினா பார்வை, குதிருட்டினா தவறான பார்வை. வேதத்திலே தவறான பார்வை கொண்டவர்கள் குதிருட்டிகள். வேதத்தை ஒப்புக்கிறேன், ஆனா நான் சொல்ற மாதிரி இருக்கிறது வேதத்துல காட்டுறேன். வேதத்துல இருக்கிறது நான் சொல்லலைன்னு யாரும் சொல்லல. மத்தவாள் என்ன சொன்னா, என் மனசுல ஒண்ணு தோன்றது அதை இந்த வேதத்துல காட்டுறேன். அவ குதிருட்டிகள். ஆனா வேதத்துல என்ன இருக்கோ அதை சொல்றேன்,
அவ வந்து ஸ்ரீ வைஷ்ணவா எம்பெருமானார் அதான் சொன்னார். அதுதான் மனசுல அபேத கருத்துக்களை வைத்துக் கொண்டு அபேத ஸ்ருதி வாக்கியத்தை மட்டும் கொண்டு வேத ஸ்ருதி வாக்கியத்தையும் கடக ஸ்ருதி வாக்கியத்தையும் ஒரு சில பேர் விட்டார்கள். வேத ஸ்ருதி வாக்கியத்தை மட்டும் கொண்டு அபேத ஸ்ருதி வாக்கியத்தை விட்டார்கள் இன்னும் சிலர். வேத ஸ்ருதியையும் அபேத ஸ்ருதியையும் கடக ஸ்ருதியை கொண்டு ஒருங்க விட்டவர் எம்பெருமானார். அதனால தான் இந்த 6 சமயங்கள் பார்த்தான், அருசமயங்கள் பதைப்பார். முதல்ல பாக்கியர்களை முடிச்சொள்ளும். இந்த 6 பேர், இந்த 6 சமயங்கள் பார்த்தான். எம்பெருமானார் விழிச்சு முறைச்சு பார்த்தார். உடனே 6 சமயங்கள் பதச்சொடுத்து. ஐயோ, அவ்வளோ கொடூரமான பார்வையா? இல்லை, என்னைக்குமே கருணையான பார்வை தானே எம்பெருமானார். அது என்ன பார்த்தான்? இங்க ஸ்ரீகோஷத்தை இப்படி சேவிச்சாரா, போதாயன விருத்தி கிரந்தத்தை எடுத்துட்டு பார்த்தான். இங்க பார்த்தான், அங்க அருசமயம் பதைத்தது எம்பெருமானார். அப்படி பார்த்தான், அருசமயங்கள் பதைப்பா. அந்த அருசமயங்கள் இது. அதுக்கு மேல அடர்ந்து வரும் குதிருட்டிகளை அடியறுத்தவர் என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னால், குதிருட்டிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கினவர் எம்பெருமானார். முதல்லயே அடிக்கிறார், லகு சித்தாந்தத்திலே அடிக்கிறார். ரொம்பதான் உள்ளதான் போக வேண்டாம். லகு சித்தாந்தத்திலே ஒரே கேள்விதான், ஒரு பதில் சொல்லுக்கு. அத்வைத வாக்கியஜன்ய ஞானத்தினால மோட்சமா சொல்லு அப்படின்றார். ஆமா, வாக்கியத்தினால மோட்சம். மகா வாக்கியங்களை அறிந்து கொண்டால், தத்துவமசி முதலான வாக்கியங்களை எவன் ஒருவன் அறிந்து கொள்கிறானோ, ஜஸ்ட் பை ஹியரிங், காதுல கேட்டுட்டதுனால மோட்சம் அப்படின்றார். இப்போ மோட்சம்னா என்ன? மோட்சம்னா விடுதலை. சரி, அந்த வாக்கியம் கேட்டதுக்கு அப்புறம் இந்த சரீரம் கீழே விழுந்துடணுமே, குழலியே அப்படின்னா அடுத்தது சரீரம் கீழே விழாததுக்கு காரணம் எனக்கு ஞானம் வந்துடுதோ, ஆனா வேத வாசனை இன்னும் ஒட்டின்னு இருக்கு, வேதத்தினுடைய வாசனை இன்னும் ஒட்டின்னு இருக்கு அப்படின்னு சொல்ற. வேத வாசனை இன்னும் ஒட்டின்னு இருக்கு, அது எப்படிப்பா? அது ஒரு இடத்துல இருட்டா இருக்கு, விளக்கு ஏத்தி விட்டோம்னால் அந்த இடத்துல இருட்டு போயிடும். விளக்கு ஏத்தியாச்சு சார், லைட் எல்லாம் போட்டுட்டேன், ஆனா இருட்டு போகல அப்படின்னா எங்கேயான அந்த லைட் எஃபெக்டிவ்னு சொல்ல முடியுமா? அப்ப இந்த ஞானத்தினால மோட்சம்னு சொல்ற, ஞானத்தை பெற்ற பிற்பாடும் உனக்கு மோட்சம் கிடைக்கவில்லை என்றால் அப்ப இது ஞானம் அல்ல என்பதை புரிந்து கொள்ளும். அப்ப எது ஞானம்? அந்த வாக்கிய ஜன்ய ஞானம் இல்ல, வாக்கியத்தினுடைய உபாசனா ஞானம் அங்க எடுத்து வர. அப்ப உபாசனையை ஒத்துக்க மாட்டான். ஏன் உபாசனையை ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னா, உபாசனன்னு ஒத்துட்டா உபாசியன்னு ஒருத்தவனும். ஒருத்தர் உபாசிக்கிறோம்னா ஒரு வஸ்துவை கொண்டு உபாசிக்கணும். அந்த வஸ்துவுக்கு குணம் இருந்தா தான் அதை உபாசிக்க முடியும், அந்த வஸ்துவுக்கு உருவம் இருந்தா தான் அதை உபாசிக்க முடியும். அப்ப அத்வைதமே போடும். அப்போ இதனால என்ன காட்டுறாருன்னா, இந்த இடத்துல காட்டுவது, அதனால் அங்கே முதல்லயே எம்பெருமானார போல மற்ற மதங்களை விளக்கினவர்கள் யாருமே கிடையாது. ஒருவேளை லகு பூர்வபக்ஷத்தையும் பூர்வபக்ஷத்தை எம்பெருமானார் வைக்கிற பூர்வபக்ஷத்தை மட்டும் ஒருத்தர் காலக்ஷேபம் கேட்டு போயிட்டாருன்னு வச்சிருக்கோம், சித்தாந்தத்தை கேட்கலன்னா அதான் உண்மையோ அப்படின்னு போடுவார். அவ்வளவு அழகா காட்டியிருப்பார் அந்த இடத்துல. அவளுடைய இடத்திலே இருந்து அதை காட்டி பிற்பாடு அதற்கு சித்தாந்தப்படுத்துவார். அப்போ இந்த இடத்துல குதிருட்டி மதங்களை அவர் என்ன பண்ணினார் அப்படின்னா, தன்னுடைய சித்தாந்தத்தை காட்டி எங்க தெரியறது சுவாமி, எங்க தெரியறதுன்னா என்ன பண்ணினார்? அருளாள பெருமாள் எம்பெருமானார திரித்தது முதலா தெரியலையா? யாதவ பிரகாசரை இதே ஊர்ல இருந்து அவரை அழிக்க வேண்டும் என்று நினைத்து யாதவ பிரகாசர் மூலமும் கோவிந்த ஜீயராக்கினாரே, அப்ப தெரியலையா? அதிலிருந்துதான் இந்த இடத்துல காட்டி இருக்கக்கூடிய வகையா குதிருட்டிகளை அடியடித்தார். அடுத்தது கலி. செருகலியை சிறிதும் அற தீர்த்து விட்டான் கலி. அதுதான் ஆழ்வார் ஏற்கனவே சூச்சிப்பித்திருக்கிறார். என்ன சூச்சிப்பித்தார்? கலியும் கடும் கண்டுகொன்மின், கலியும் கடும் கண்டுகொன்மின் கடவுளண்ணன் பூதங்கள் மண்மின். இந்த இடத்துல கலிகடப் போகிறது, கலிகடப் போகிறது. யாராலே? இவர் காணும் அப்படின்னு எம்பெருமானாரை காட்டி கொடுத்தவர் ஆழ்வார். அன்னைக்கே சொன்னார் எம்பெருமானார் திருவோதாரத்துக்கு முன்னால,
மத்த ஆள் இந்த லோகத்துல நடக்காத ஒரு விஷயம் எம்பெருமானாருக்கு மட்டும்தான் நடந்திருக்கு. மற்ற ஆச்சாரியர்களுக்கெல்லாம் ஒண்ணு அவ விபவ தசையில அவளுடைய அச்சா திருமேனி இருக்கும் ஜீவ தசையில, இல்லைன்னா அவ திருநாடு அலங்கரித்த பிற்பாடு அச்சா திருமேனி இருக்கும். ஆனா எம்பெருமானார் திருவவதரிப்பதற்கு முன்னாலேயே அவருக்கு அச்சா திருமேனி அப்படின்னா அது எம்பெருமானார் ஒருவருக்கு மட்டும்தான் அவதார புருஷன். இதுக்கு மேற்பட்ட உதாரணம் தேவையே இல்லை. திருவவதரிப்பதற்கு முன்னாலேயே திருமேனி, அதற்கு பிற்பாடு அவர் இருக்கும் போது தான் உகந்த திருமேனி, அதுக்கப்புறம் பல விதேசங்கள்ல திருமேனி, அது எம்பெருமானாருக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது என்று காட்டியிருக்கிறது. கலிகடப் போகிறது, இவராலே காணும் கலிகடப் போகிறது, கலிகடப் போகிறது. அடுத்தது தென்னரங்கர் செல்வம் முத்தும் திருத்தி வைத்தான் வாழி. தென்னரங்கர் செல்வம் முத்தும் திருத்தி வைத்தான். திருவரங்கத்தன் பெருமானுடைய செல்வத்தை திருத்தி வைத்தார். அதனால்தான் எம்பெருமானார் ஆழ்வான் அனுப்பறார். ஆழ்வான் ஏகாகத்துக்கு அமர்ந்து கொண்டு, அமுதனாருடைய ஏகாகத்துக்கு அமர்ந்து கொண்டு சாவியை வாங்கிட்டு வந்து விடுறார், சாய்க்கிறார். ஏகாகத்துக்கு அமர்ந்தவர்கள் யாரும் போக மாட்டாங்க, காலத்துல ஒருத்தரும் போக மாட்டாங்க. இப்ப கூட கிடைக்கிறது கட்டம், மற்றதுக்கு எல்லாம் ஆள் கிடைச்சது. 11வது நாளைக்கு ஆள் கிடைக்கிறது கட்டம். இவர் போறார், போட்டு சுவாமி சொல்லிட்டார் போறேன்ட்டு போறார். உட்காண்டிருக்கார், சாய்க்கிறார். சுவாமி சந்தோஷமா சந்தோஷமா எல்லாத்தையும் கொடுக்குறார், பொருள் எல்லாத்தையும் கொடுக்குறார். சந்தோஷம் சந்தோஷம்னு சொல்ற வரைக்கும், போரும்னு சொல்ற வரைக்கும் தானம் கொடுத்துட்டே இருக்கணும் அவருக்கு. உட்கார்றவர் வாய் மூன்று இருக்கார். சுவாமி திருவுலத்துல என்னன்னு புரியல, இதவருக்கு என்ன வேணும்னு அப்படின்னா திருவரங்கத்தன் பெருமானுடைய சந்நிதி சாவியை கொடுத்து கேட்கிறார். இங்க கேட்டா கொடுத்துதான் ஆகணும். கேட்டார், கொடுத்தார், வாங்கி விட்டார். நேர எம்பெருமானார் இடத்துல வர, சுவாமி அப்படின்னு எம்பெருமானார் திருவடியில சமர்ப்பிக்கிறார். சரி, உமக்கு எதுவும் கொடுக்கலையா அவர்னா? எனக்கு கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு, நீ இருக்கே இருக்க, இது போடும், எனக்கு என்ன போகணும், எல்லாம் தூக்கி போட்டு வந்துட்டேன் தெருவில். அவர் கொடுத்தாரு, என்னமோ தெருவில் தூக்கி போட்டு வந்துட்டேன். உமக்கு வேண்டியதை வாங்கி வந்துட்டேன், உமக்கு இதான வேணும் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் 10 கொத்து என்று 10 விதமான டிபார்ட்மெண்டலைசேஷன் பண்ணி எம்பெருமானார் திருத்தி வைத்தார். ராமானுஜ திவ்யாக்ஞா வர்த்ததாம் அபிவர்த்ததாம்னு சொல்றதுக்கு காரணம், ஓரோரு திவ்ய தேசங்களில் எம்பெருமானார் சும்மா ஒண்ணும் ஏதோ எம்பெருமானாரை ஏன் பண்டிதனிலிருந்து பாமரன் வரை எல்லோரும் அவரோடு இயைந்திருக்கிறார்கள். ஏன்னா அவர் பண்டிதருக்கு மட்டுமான ஆச்சாரியன் அல்ல, பாமரனுக்குமான ஆச்சாரியன். அதாவது நாளை மறுநாள், நாளை சாயங்காலம், அதாவது திங்கட்கிழமை சாயங்காலம் இல்ல மத்தியானம் போனா தெரியும் பாமரனுடையவர் எம்பெருமானார் எல்லாருக்கும் புரியும். எம்பெருமானாருடைய கந்தமுடி வசந்தத்துக்கு போய் சேவிச்சா தெரியும் எப்படி ஒன்றும் அறியாதவனும் கூட எம்பெருமானார் என்பது ராமானுஜா ராமானுஜா ராமானுஜா. அங்க தெரு முழுக்க ஸ்ரீபெரும்புதூரிலே எம்பெருமானாருடைய திருநாமத்தை சொல்லி சொல்லி சொல்லி, அவளுக்கு ஸ்ரீபாஷ்யம் தெரியாது, கீதா பாஷ்யம் தெரியாது, ஒண்ணு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரியும், ராமானுஜன் அப்படின்னு நல்லா தெரியும். ஏன், எதனால அப்படின்னா சன்னதிகளிலே பிரசாதத்தை கொடுக்கப்பட வேண்டும் என்று, பெருமாள் பிரசாதம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஏற்பாடு பண்ணினவர். எல்லோருக்கும் பகவத் கைங்கரியம் என்கிற ஒரு நோக்கை கொடுத்து விட்டவர். சமுதாயத்தை பகவானை கொண்டு இணைத்தவர் ராமானுஜர் தான், வேற யாரும் இணைக்கலையே. அப்படி அதுவும் புரட்சி பண்ணினது. இன்னைக்கு புரட்சின்னு என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இந்த சம்பிரதாயத்தை உடைச்சா புரட்சி, சாஸ்திரத்தை உடைச்சா புரட்சி, சாஸ்திரத்தை மீறி பண்ணினா புரட்சி. சாஸ்திரத்தை மீறி பண்றதுக்கு பேர் புரட்சி அல்ல, சாஸ்திரத்தையும் மீறாமல் எல்லோரையும் சமமாகவும் வைத்துக் கொள்வது எவ்வளவு பெரிய கட்டம். அதுதான் எம்பெருமானார் பண்ணது. அதுதான் அல்ல, ஒரு நாளைக்கு எம்பெருமானார் சாஸ்திர மரியாதையை மீறினார்ன்றதும் இல்ல, அதே சமயத்துல எல்லோருக்குமான ஒரு அதிகாரத்தையும் கொடுத்தார். எல்லோரும் அவரவர்களுடைய வரம்புக்குள் இருந்து கொண்டு பகவானை அடைய தகுந்தவர்கள் அப்படின்னு சொல்ல. இல்லைன்னா பெருமாளை இல்லைன்னு சொல்றவாழ்லாம் எம்பெருமானாரை புகழ மாட்டார் என்று காட்டி இருக்கக்கூடிய விஷயம். அதனாலதான் தென்னரங்கர் செல்வம் முத்தும் திருத்தி வைத்தான்.
மறையதனில் பொருள் அனைத்தும் வாய்மொழிந்தான். மறையதனின் பொருள் அனைத்தும் இந்த வேதாந்த கருத்துக்கள் அனைத்தையும் ஸ்ரீபாஷ்யம் என்ன, கீதா பாஷ்யம் என்ன, வேதாந்த சங்கிரகம் என்ன, வேதாந்த சாரம் என்ன, வேதாந்த தீபம் என்ன, கத்தியத்ரயம் என்ன, இவைகள நித்திய கிரந்தம் என்ன, இவைகளெல்லாம் கொண்டு 9 கிரந்தங்களாலே இந்த வேதாந்தார்த்தத்தை நமக்கு காட்டி தந்தவர். மாறன் உரை செய்த தமிழ் வளர்ப்பும் வான்திகழும் சோலை மதலரங்கர் வன்புகள் மேல் ஆண்ட தமிழ் மறைகள் 1000ம் இன்ன முதல் தாய் சடகோபன் மொய்பால் வளர்த்த இரத்தாய் இராமானுசன். கேள்வி ஒன்று, பெத்தவன் தான வசந்தவன், வளர்த்தவன் வசந்தவனா? இங்க கேள்வி. எவ்வளவு கட்டம் தெரியுமா குழந்தைய பெறுவது? சும்மா சாப்பாடு போட்டு வளர்த்துட்டா நீ பெரியாளா அப்படின்னு கேள்வி கேட்டான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரா அப்படின்ற இடத்துல கண்ணனை பெற்றவள் வசந்தவளா, கண்ணனை வளர்த்தவள் வசந்தவளா? 2 பேர் சண்டை போட்டான். அப்போ வெர்டிக்ட் நம்ம ஆச்சாரியா கொடுக்கிறார். திருப்பிரதிஷ்டை பண்ணினவர்களில் காட்டில் ஜீரணோத்தாரணம் பண்ணினவர்களிலே முக்கியர்கள். பெருமாளை பிரதிஷ்ட பண்ணினவாளை விட ஜீரணோத்தாரணம் பண்ணி சம்பிரோட்சணம் பண்றா பாருங்கோ, அவா முக்கியர்கள். ஜீரணோத்தாரணம் பண்றவா முக்கியர்கள். அதே போல பெற்றவளை விட வளர்த்தவள் வசந்தவள். அப்போ பெற்ற தாய் சடகோபனை விட மொய்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் உயர்ந்தவன். ஏன் சடகோபன் அப்படின்றவர் சம்பிரதாயத்துக்கு பாஸ்கரர்கள், சூரியர்கள். யார் யார் சூரியன்? ஆதித்யன் ஒரு சூரியன். இது எதை போக்குறது? புறவிருள போக்குமே வழிய உள்ளிருள போக்காது. ராம திவாகரன் ஒரு சூரியன். அது உப்பு கடலை வற்ற வைக்கிறேன்னு அம்பெடுத்துட்டு போவானே வழிய பிறவி கடலை வற்ற வைக்கல. மனமாகிற தாமரை மலர்த்தக்கூடிய சூரியன் கிருஷ்ணனாகிற சூரியன். அச்சுத பானு அது மனஸ், அதாவது தேவகியை மலர்த்த வைக்கிறவன், தேவகியினுடைய கிழக்கு திக்கிலிருந்து உலகத்தை மலர்த்தும் அவன் அச்சுத பானுவே வழிய உள்ளமாகிற தாமரை அதனால மலரல. அப்போ இந்த இடத்துல இந்த உலகமாகிற உலகத்திலே புறையிருளை போக்கும் அவன். ஆனா சூரியன் உள்ளிருளை போக்கும் அவன் வகுளபூஷண பாஸ்கரன். அதே போல உப்புக்கடலை வற்ற வைப்பவன் ராமனாகிற சூரியன். ஆனால் பிறவிக்கடலை வற்ற வைப்பவன் வகுளபூஷண பாஸ்கரன். அதே போல உலகமாகிற தாமரை மலர்த்தக்கூடியவன் கண்ணன், உள்ளமாகிற தாமரை மலர்த்தக்கூடியவன் வகுளபூஷண பாஸ்கரன் என்கிற நம்மாழ்வார். நம்மாழ்வார் ஒரு பாஸ்கரன். ஆனால் நம்மாழ்வார விட வசந்தவர் யார் அப்படின்னால் இன்னொரு திவாகரர் உண்டு, கவின் லோக திவாகரர். ஏன்னா நம்மாழ்வாராகிற பாஸ்கரர் 4 பிரபந்தம் அருளினார், ஆரங்கம் கூற அவதரித்தான் என்கிற அந்த பிரபந்தங்களுடைய அர்த்தத்துக்கு அங்கமான ஆரங்கம் உரைத்தவர் இருக்காரே, அவர் அதை விளக்கும்படியாக பண்ணினாரே, அவர் இல்லைன்னா இவ்வளவு திவ்ய தேசம் நமக்கு உண்டா? அவர் இல்லைன்னா அது நம்ம புரிஞ்சிருக்குமா? அதனால அவர் இவரை விட வசந்தவர். கவிம் லோக திவாகரம். லோக திவாகரம் சொல்லுங்க. கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம். அதை விட வசந்தவர், இவாளை விட வசந்தவர் யாருன்னா எம்பெருமானாராகிற திவாகரர். ராமானுஜ திவாகரா புண்ணியாம்போஜ விகாசால் பாபத்வாந்த க்ஷயாயச ஸ்ரீமானாவிர பூமௌ. அப்போ இந்த ராமானுஜ திவாகரர் இருக்காரே ரொம்ப வசந்தவர். ஏன்னா அவள்லாம் பெற்றவர்கள், ஆனா இவர் வளர்த்தவர். அதனால பெற்றவாளை விட வளர்த்தவா வசந்தவா. ஏன் தெரியுறதோ இல்லையோ திருப்பாவையிலிருந்து. சரி, இவர் என்ன வளர்த்தார்? இவர் ஒரு தமிழ் கிரந்தம் பண்ணலையே சுவாமி, இவர் ஒன்றுத்துக்கு வியாக்கியானம் பண்ணலையே. அப்ப எங்கேருந்து வளர்த்தார்னா வியாக்கியானம் பண்ணாததால் தான் வளர்த்தார். எம்பெருமானாருடைய அருள் இல்லை என்னால், 1000 படி இல்லை பிள்ளான அழைத்து சொல்லவில்லை என்னால்.
12,000 படி 24, இது எதுவுமே இல்லை. 37,000 36,000 வரைக்கும் வளர்ந்தே இருக்காது. அதனால அப்போ எம்பெருமானாரிடத்துல சில பேர் கேட்டா, சுவாமி நீர் பண்ணக்கூடாதா, வியாக்கியானம் பண்ணக்கூடாதா திருவாய்மொழிக்குன்னா? திருவாய்மொழி என்பது அனுபவ கிரந்தம். அனுபவ கிரந்தமான திருவாய்மொழிக்கு நான் அர்த்தம் எழுதிவிட்டேன்னா அதுக்கு வரம்பு கட்டி போயிடும், யாரும் பண்ண மாட்டா. ஆனா மற்றவர்கள் எழுத வேண்டும் என்னால் நான் எழுதாமல் இருக்க வரும் அப்படின்னு திருவாய்மொழியினுடைய அர்த்தத்தை கொண்டுதான் பாஷ்யகாரன் இது கொண்டு சூத்திர வாக்கியங்கள் ஒருங்கப்படுவர். திருவாய்மொழியினுடைய அர்த்தத்தை கொண்டுதான் சூத்திர வாக்கியங்களுக்கு அர்த்தம் சொன்னார். ஐக்ககண்டியம்னு ஒரு கிரந்தம், ஆழ்வாருடைய பாசுரங்களை கொண்டு எம்பெருமானார் எப்படி சூத்திர வாக்கியங்களை ஒருங்க விட்டிருக்கிறார் என்கிற கிரந்தம். எப்படியெல்லாம் ஒருங்க விட்டிருக்கிறார்? என் உடல் விசை உயிர் என கறந்து எங்கும் பரந்துளன். எங்க என்ன சொல்றது? இந்த சரீராத்ம பாவத்தை ரொம்ப அற்புதமாக காட்டுகிறது. எஸ்ய ஆத்மா சரீரம் எஸ்ய பிருத்திவி சரீரம். இப்படி பல விஷயங்களை எடுத்து 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 காட்டி இருக்கக்கூடிய நிலை. அதைத்தான் மாறன் உரை செய்த தமிழ் மறை எப்படி வளர்த்தார்? இயல் இசை நாடக ரூபமாக வளர்த்தவர். அரையர் சேவை அவர் இல்லைன்னா இல்லை, கோட்டி அவர் இல்லைன்னா இல்லை, அவர் இல்லைன்னா கோட்டி இல்லை. அந்த எம்பெருமானாருடைய திருநட்சத்திரம் அவர் திருவருளால நிச்சயம் கோட்டி வரணும்னு பிரார்த்தனை. அப்போ எம்பெருமானாருடைய திவ்யாக்ஞை வர்த்ததாம் அபிவர்த்ததாம் என்று வளர வேண்டும். அது நடுவில் தட்டுப்பட்டு போய்விடக் கூடாது. அது தட்டுப்பட்டுனா அதற்கும் அவர் தான் அருள வேணுமே ஒழிய அவன் அருளை விட அவர் அருள் தான் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த இடத்துல இதெல்லாம் பண்ணி வச்சவர் அவர் தான். அவர்கிட்ட தான் போய் கேட்கணும், நீதான் அவன். அந்த தெய்வத்துக்கு அவருக்கு முன்னால யாரும் இவ்வளவு பாட்டு பாடினவங்க கிடையாது, நீதானே பண்ணி வச்ச. இப்ப அது தட்டு போயிடுத்து, நீயே தொடங்கி வை. அவர்கிட்ட தான் நம்ம வேண்டணும், யார்கிட்ட வேண்ட முடியும்? ஆக எம்பெருமானாருடைய அந்த கருணையினாலே இதெல்லாம் கிடைத்தது. இயல் இசை நாடகம் ரூபமாக காட்டி இருக்கக்கூடிய நிலை. அடுத்தது அறம்மிகு நற்பெரும்பூதூர் அவதரித்தான். நற்பெரும்பூதூரிலே அறம்மிகு நற்பெரும்பூதூர், ஏற்கனவே ஸ்ரீபெரும்பூதூர்ல பூதபுரி மகாத்மியத்திலே எப்படி காட்டப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் காட்டினார். அழகாரும் எதிராசர். இப்படி எம்பெருமானாருடைய அழகுக்கு ஈடில்லை. அதனால தான் பற்பமெனத்துகள் வைங்களலும் தன் பல்லவமே விரலும் என்றெல்லாம் காட்டி இருக்கக்கூடிய நிலை. ஒரு 10 நிமிஷம் எவ்வளவு முடியறதோ அதை சொல்லி முடிச்சோம். 10-15 நிமிஷம். அடுத்தது இன்னொரு விஷயம், நாள்பாட்டிலே காட்டி இருக்கக்கூடிய விஷயம். சங்கர பாஸ்கர யாதவ பாட்ட பிரபாகரர் தங்கள் மதம். மேல சங்கர மதம்னா என்ன, பாஸ்கர மதம்னா என்ன, யாதவ மதம்னா என்ன, பாட்ட மதம்னா என்ன, பிரபாகரர் மதம்னா என்ன, இதெல்லாம் அத்வைத மதங்கள். இதுல பல முக்காவாசி அத்வைத மதங்கள் சொல்லி. அத்வைதம்ன்றது ஒரு மதம் இல்லை, பல அத்வைதத்துக்குள்ளேயே பலவிதமான மதங்கள் உள்ளன. அதுல சொல்றச்சே சங்கர மதம். சங்கர மதம் என்ன சொல்றது அப்படின்னா, சங்கர மதத்துக்கு நிர்விசேஷ சின்மாத்திரமே மாயாசபலமாய் கொண்டு பிரமிக்கை சம்சாரம் தத்துவமசி இத்தியாதி வாக்கியஜன்ய ஞானத்தினாலே அந்த பிரமம் போகை மோட்சம். ஏற்கனவே சொன்னதுதான். நிர்விசேஷ விசேஷம் அற்ற எந்த விதமான குணமும் இல்லாத சின்மாத்திர ஞானமாக மட்டுமே இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தினுடைய பிரமிப்பின் காரணமாக ஏற்படக்கூடிய பலவிதமான பொருள்கள் தெரிகின்றனவே அது சம்சாரம். தத்துவமசி வாக்கியத்தினாலே பலவிதமான பொருட்கள் தெரியாமல் திருப்பி தன்னுடைய நிலைக்கே வந்துடுறதோ இல்லையோ, அந்த அஞ்ஞானம் போனதுக்கு அப்புறம் அது ஒன்னே ஒண்ணு இருக்கே, அது மோட்சம். சங்கரருடைய மதம். அடுத்து பாஸ்கரன் ஒருத்தர் இருந்தார். இவா எல்லாருக்குமே ஜீவ பர அபேதத்துல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனா எது அஞ்ஞானம்ன்றதுல தான் சந்தேகம், வித்தியாசம். எது ஞானம் அப்படின்றதுல யாருமே அங்க சர்ச்சை பண்ணல. சங்கரரோ பாஸ்கரரோ யாதவரோ ஒருத்தருக்கொருத்தர்
ஞானம் எது என்பதிலே சந்தேகப்படலை. ஜீவ பர அபேதம் தான் அப்படின்னு அவ ஸ்திரமா பிடிச்சுட்டான். ஆனா அஜ்ஞானம் எது? பேதம் ரெண்டு ரெண்டா தெரியுது பாருங்க, அதுவே அஜ்ஞானம் அப்படின்னு சொன்னார் சங்கரர். ஆனா பாஸ்கரர் என்ன சொல்றார் அப்படின்னால், அதாவது பாஸ்கரர் என்ன சொல்றார், பிரம்மம் சத்திய உபாதி கலந்ததாக, உபாதினா தேகம் இந்திரியம், இந்த பிரம்மம் தேகம் இந்திரியம் இரண்டும் கலந்ததாக தன்னை எண்ணி மயங்கி விடுகிறது. பிரம்ம என்ன நினைச்சுடுறது, தனக்கு தேகம் இருக்கு இந்திரியங்கள் இருக்கு நினைச்சிட்டு மயங்கி விடுறது. அந்த மயக்கம் இருக்கு, அந்த மயக்கத்தினாலே ஒன்று பலவாக தெரிகிறது. ஏன்னா மற்றதெல்லாம் பிரம்மத்துக்கு சரீரம்னு சொல்றோமோ இல்லையோ, அப்ப தனக்கு சரீரம் இந்திரியம்லாம் இருக்குன்னு நினைச்சு விடுறது பிரம்மம். அது மயக்கம். அந்த மயக்கத்தினாலே பிரம்மம் பலவாக தெரிகிறது. ஆனால் இந்த தத்துவமசி வாக்கியத்தினாலே அந்த அபேத ஞானம் போச்சேயானால் இந்த இந்திரியம் எல்லாம் ஒண்ணுமில்ல அப்படின்னு தெரிஞ்சு ஒன்னே ஒண்ணு. இது பாஸ்கருடைய மதம். அடுத்தது யாதவ பிரகாசர் என்ன சொல்றார் அப்படின்னால், அந்த பிரம்மம் தான் சத்தியமான சிதஜித் ஈஸ்வராத்மகமாய் கொண்டு பிரமிக்கிறது. பிரம்மம் என்ன பண்றது, தான் சித்து அச்சித்து ஈஸ்வரன் என்று தான் சிதஜித் ஈஸ்வரனுக்கு ஆத்மாவாக இருக்கிறேன் அப்படின்னு முப்பொருளாகவும் தான் இருப்பதாக நினைத்து, வேறுபட்ட பொருள்களாக தன்னை நினைத்து, சித்து அச்சித்து ஈஸ்வர தத்துவமாக நினைத்து பிரமிக்கிறது. அந்த பிரமம் போச்சுன்னா ஒன்னாயிடுது. அது யாதவ பிரகாசருடைய மதம். அப்போ இதெல்லாம் அத்வைதிகள். பாட்ட பிரபாகரர் அப்படின்னால் அவ என்ன சொல்றா, இவ நித்தியராக அநேகராக சர்வகதராய் அனாதி கர்மத்தாலே சம்சாரிகள் ஆத்மாக்கள். இந்த சம்சாரிகள் ஏன் எதனால இப்படி நடையாடுறான்னா, அனாதி காலம் அவர்கள் பண்ணின கர்மத்தினாலே என்றும் இருக்கக்கூடியவர்களாய் பலராக எப்பொழுதும் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இந்த ஆத்மாக்கள். இந்த ஜகத்து இருக்கே, இந்த உலகம் இருக்கே, அது பிரவாக ரூபேண போய்கொண்டிருக்கிறது. பிரவாக ரூபேண நதியை போலே பிரவகித்துக் கொண்டிருக்கிறது. அது நித்தியமாக இருக்கிறது. அப்பொழுது இந்த கர்ம அபூர்வம், இவனுக்கு அபூர்வம் அப்படின்ற ஒரு விஷயம் தோன்றது. திடீர்னு அபூர்வம், இதுக்கு முன்னாடி இல்லாதது, அது தோன்றி இந்த அபூர்வம்னு ஒன்று தோன்றி அவனுக்கு ஆத்ம பிராப்தி, இந்த ஆத்மாவின் தன்மை, ஆத்மாவை அடைவது இருக்கிறது, அது மோட்சத்துக்கு ஏதுவாக இருக்கிறது. இந்த அபூர்வம் என்கிற ஒன்று இவன் செய்யும்படியான கர்மத்தினாலே திடீர்னு ஒண்ணு வருது, அது இவனுக்கு கொடுத்து விடுறது, ஆத்மாவை பத்தின அறிவு வந்துடுறது. அப்போ அது மோட்சத்துக்கு ஏது. ஈஸ்வரன் ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்னு பாட்ட பிரபாகரன் சொல்லுகிறார்கள். அப்போ இவா எல்லாரையும் தங்கள் மதம் சாய்முறவாதியர் மாய்குறவர் என்று சதுமறை வாழ்ந்திடுனாள். இவா எல்லோரும் அழிந்து ஒழிந்து மறையானது வேதமானது வாழும்படியாக பண்ணினவர் என்பெருமானார். அதே போல இவரால்தான் கலி இங்கு இனி, இதுக்கு மேல இங்க வீடு நமக்கில்லை, இதுக்கு மேல நம்மளுக்கு இங்க இடமில்லை, எம்பெருமானார் அவதரித்தார் என்று தோன்றியது. அதனால அதுக்கு இடமில்லை அப்படின்னு அழுவோடி போயிருக்கும். அதே போல பூமியானது இருக்கிறதே, இந்த பூமியானது இதுக்கு மேல நம்முடைய சுமை குறைந்தது என்று அந்த பூமி தேவியானவளும் தான் இன்புற்று கிடந்தாள். அதே போல தென்னரங்காபுரி மாமலை மற்றும் வந்திடுநாள். எம்பெருமானாருடைய திருவருளாலே அனைத்து திவ்ய தேசங்களும் வாழப்பெற்றது. திருமலை, அதாவது திருவரங்கம், திருமலை முதலான திவ்ய தேசங்கள் வாழப்பெற்றதாக இருக்கிறது. அதே போல பெரும்பூதூரிலே அவதரித்த இடையாழ்வார் வந்தருடைய நாளான திருவாதிரை நாள் இருக்கிறதே, அதற்கு ஒப்பான நாள் இன்னொரு நாள் இல்லை. எம்பெருமானார் அவதரித்த திருநாளுக்கு மேற்பட்ட நாள் இன்னொரு நாள் இல்லை என்று காட்டி இருக்கக்கூடிய ஒரே. மேல இன்னொரு பாசுரம், என்னை போல் பிழை செய்வார் இவ்வுலகில் உண்டோ, என்ன போல தப்பு பண்ணினவா இந்த உலகில் உண்டோ, உன்னை போல் பொறுக்க வல்லார் உண்டோ, உன்னை போல கருணை மிக்கவர்கள் யாரேனும் உண்டோ, அனைத்துலகும் வாழ பிறந்த எதிராச மாமுனிவா. எம்பெருமானாரை பார்த்து விழிக்கிறார், எதிராச மாமுனிவா, ஏழைக்கு இறங்காய்,
எம்பெருமான மாமுனிகள் தான் பிழை செய்தவன் அவர் சொல்றார்னா ஏன் சொல்லணும்? ஏன் சொல்லணும்? எம்பெரும் மாமுனிகள் பண்ணின பிழைன்னு ஏதாவது உண்டா? ஒண்ணு கண்டுபிடிக்க முடியுமா? மாமுனிகள் பண்ணினார்கள். ஏன் தன்னை பாபின்னு சொல்லிக்கிறார் எம்பெருமானார்? அப்படியே சொல்லிட்டு வரார் இதிராஜ தாபத்திரை ஜனிதருக்க நிபாகினோமி அப்படின்ற ஸ்லோகத்துல தாபத்திரயங்களாலே பீடிக்கப்பட்டவனாக இருக்கக்கூடிய நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், பல பாவங்களை செய்திருக்கிறேன். எம்பெருமானாரே உன் கருணையினாலே தான் இந்த பாவங்கள் போகப் பெறுபவன் ஆக வேண்டும் என்று வேண்டுகிறார். என்னத்துக்கு சுவாமி? எதுக்காக இப்படி சொல்றார்? தன்னை எதுக்காக சொல்லிக்கணும்? சிவசன புராணத்துல காட்டுறச்சே 3 விதமான அதிகாரிகள் காட்டுறார். அதாவது பக்திபாரவசியத்தாலே பிரபன்னர்கள், ஞானாதிக்கியத்தாலே பிரபன்னர்கள், அஜ்ஞானத்தாலே பிரபன்னர்கள். பக்திபாரவசியத்தாலே பிரபன்னர்கள் ஆழ்வார்கள் சொல்லிட்டார். ஞானாதிக்கியத்தாலே பிரபன்னர்கள் ஆச்சாரியர்கள் சொல்லிட்டார். ஆனா அஜ்ஞானத்தாலே பிரபன்னர்கள் அப்படின்னா அஸ்மதாதிகள் சொல்றவாங்க, நம் போன்றவர்கள். அதேதான் இங்கே சொல்றாரு, என்ன போல பாவம் பண்ணவும் தான் மாமனுடைய நைச்சானுசந்தானம் தவிர வேறொன்று. அவர் என்ன பண்ணிட்டார்? தன்னை நினைச்சு சொல்லல, நம்மள நினைச்சு அவர் தன்னை நாமாக்கி விட்டார். அப்புறம் சொன்னார். ஏன்னா நமக்கு நம் குறைய சொல்லிக்க தெரியாது ஒரு நாளும். எம்பெருமான இடத்துல போச்சே நம்ம பண்ணின பாப்பத்தெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கணும். ஆனா நம்ம யார் சொன்னாலும் நம்ம எப்படிப்பட்டவா, நான் என்னையா தப்பு பண்ணேன், என்னையே சொல்றேன், இப்படிதான் நம்ம எப்போ சொல்லுவோம். நம்ம தப்ப இன்னொருத்தர் எடுத்து சொன்னா கூட நீ யார் என்ன சொல்றது, நான் என்ன தப்பு பண்ணினேன், எப்போ மனசு அதை ஜஸ்டிஃபை பண்றதுதான் போறதே ஒழிய ஒரு நாளைக்கும் நான் பண்ணினது தப்பு தான் எவனாவது ஒத்துட்டு இருக்கான முதல்ல சொன்ன உடனே ஒத்துக்கிறது அப்படின்னா அவன் முன்னாடி போய் ஒத்துக்கிறதுக்கு தோணவே தோணாது. எனக்கு மட்டும் இவ்வளவு கட்டம் கொடுக்கறேன்னு தானே கேட்கிறான் அவன்கிட்ட. அப்போ அங்க போய் என்ன சொல்லணும்? நம்ம தப்ப சொல்லிக்கணும் இல்லையோ? எப்படி சொல்லிக்கிறது? இந்த ஸ்லோகங்களை சொன்னா, இந்த பாசுரங்களை சொன்னா, நற்கன்றுக்கு இறங்கும் தேனு தோற்கன்றுக்கும் இறங்குமா போல என்ற ஆண்டாளுடைய பக்திக்கு இறங்கினா போல ஸ்வதோஷத்தை சொல்லுகிறான் என்று பெருமான். இவன் தோஷம் இவனால சொல்லிக்க முடியாதுதான் அவன் சொல்லி வச்சுட்டு போயிருக்கு என்று காட்டப்பட்டது. அப்போ என்ன போல இங்க தப்பு பண்ணவா உண்டா அப்படின்னு காட்டுகிறார். அடுத்தது நாராயணன் திருமால் நாரம் நாம் என்னும் முறை ஆராயில் நெஞ்சே அனாதி என்றோ சீராரும் ஆச்சாரியனாலே அன்றோ நாம் உய்ந்தது என்று கூசாமல் எப்பொழுதும் கூறும். ஆச்சாரியன் என்ன பண்றார்? நாராயணன் திருமால், நாராயணன் என்பவன் பெருமாள், திருமாலாக இருக்கக்கூடியவன் தான் நாராயணன். நாரம், நாம் எல்லாம் நாரம். நாரம்னா நித்திய வஸ்துக்களின் திரள். நாரம்னா என்னைக்கும் இருக்கக்கூடிய வஸ்து, இந்த ஆத்மா என்னைக்கும் இருக்கக்கூடியது. அப்ப நாமெல்லாம் நாரம். அதே போல நமக்கும் அவனுக்குமான முறை எது அப்படின்னால் தத்புருஷ சமாசத்தாலும் பகுப்ரீஹி சமாசத்தாலும் நாராயணம் அயனம் யஹா சஹா நாராயணஹா நாராஹ அயனம் யஸ்ய சஹா நாராயணஹா, எல்லாவற்றுக்குள்ளே எல்லாவற்றையும் தனக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் நாராயணன், எல்லாவற்றுக்குள்ளேயும் இருக்கக்கூடியவன் நாராயணன் என்கிற உறவு. திருமந்திரத்தாலே இருக்கக்கூடிய பிரம்மசூத்திர பந்தத்தை நமக்கு பண்ணி வைக்கக்கூடியவர் ஆச்சாரியன். அப்ப ஆச்சாரியன்னா யாரு? ஆச்சாரியன்னா பாடம் சொல்லி தரவர் இல்ல. ஆச்சாரியன்னா யாரு? சயின்ஸ் மேத்ஸ் சொல்லி தரவர் ஆச்சாரியனா இல்ல. அறிவியல் சொல்லி தரவர் ஆச்சாரியனா இல்ல. ஆச்சாரியன் யார்? வேத பாட்டம் சொல்லி தரவர் ஆச்சாரியனா இல்ல. காலக்ஷேபம் சொல்றவர் ஆச்சாரியனா இல்ல. அவள்லாம் ஆச்சாரியன் தான், காலக்ஷேப ஆச்சாரியன், திவ்ய பிரபந்த அருளி செயல் ஆச்சாரியன். இப்படி சொல்லணும் ஒவ்வொன்றுக்கு சேர்த்து சேர்த்து சேர்த்து. ஆனா நேரே ஆச்சாரியன் என்பது ஆச்சாரியன்ற நேர சொல்லுட்டா சம்சார நிவர்த்தகமான பெரிய திருமந்திரத்தை உபதேசித்தவனை அவன் தான் ஆச்சாரியன். ஆச்சாரியன்ற வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம். சஹஸ்ரநாமம்னு சொன்னா ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான். புதுசா ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற தேவதைகளுக்கு இருக்கிற சஹஸ்ரநாமத்தை சேர்த்து சேர்த்து சொல்லணும். அதுபோல நேரே ஆச்சாரியன் அப்படின்னு சொன்னால் பெரிய திருமந்திரத்தை உபதேசித்தவன். ஏன்னா நமக்கும் அவனுக்குமான உறவை உபதேசித்தருளுகிறார் ஆச்சாரியன். நாரணனே நான் உன்னை அந்நியிலேன் கண்டாய், நீ என்னை அந்நியிலே என்னும்படியான அபிருதக் சித்த சம்பந்தம் என்றும் அவனாலும் அது
அறுக்க முடியாது, நம்மாலும் அறுக்க முடியாது. அப்ப ஏன் சுவாமி நமக்கு சம்சாரம்? அவனுக்கு என்னைக்குமே நம்ம பத்தின நினைவு உண்டு. அப்ப இவன் ஏன் அடையலன்னா இவன் நினைவு மாறினால் இவனோட நினைவு மாறணும். அவனுக்கு என்னைக்கு நினைவு இருக்கு இவன மாற, இவன் நினைவு மாறல. என்னாச்சு? ஆச்சாரியன் என்ன பண்றாருன்னா ஒரு அழகான கதை. சின்ன வயசுல குழந்தை பறக்கிற சமயத்துல, அந்த காலத்துல திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுன்ற மாதிரி இந்த கணவன் என்ன பண்றார்? அவர் ஒரு வியாபாரி. அவர் பொருளை ஈட்டுவதற்காக கப்பல் எடுத்துட்டு போயிடுறார். இந்த குழந்தை பறக்கிற சமயத்துல 16 வருஷம் உலகத்தெல்லாம் சுத்தின்னு இருக்கார். இந்த பையனும் வளர்ந்து விடுறான். இவன் தாயார் இடத்துல நானும் போறேன் அப்படின்னு போறான். போர்ச்சே என்ன ஆகுது? எங்கேயோ ஒரு இடத்துல, எங்கேயோ ஒரு துறைமுகத்துல இவர்கள் இருவரும் சந்தித்துக் கொள்கிறார்கள். அப்பொழுது இந்த கப்பல்ல இருக்கிற சரக்கை எந்த சரக்கை முதல்ல எடுக்கிறதுன்றதுல அப்பாவுக்கு பிள்ளைக்கு சண்டை. ஆனா இந்த பிள்ளைக்கு இவர் தான் அப்பான்னு தெரியாது, இந்த அப்பாவுக்கு இவர் தான் பிள்ளைன்னு தெரியாது. கூட ஒருத்தர் வந்தார், இந்த பிள்ளையோட மாமா. பிள்ளையோட மாமாவும் கூட வந்திருக்காரு. இந்த அப்பாவும் பிள்ளையும் சண்டை போட்டுக்கிறான். நான் எந்த ஒரு க்ஷணத்துல ரெண்டு பேரும் அடிச்சுக்க போறச்சே, டே 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 நிறுத்துங்க சுவாமி, நிறுத்தம் அப்படின்றார் அந்த மாமா. ஏன்னா அவர் தான் சொல்றாரு, யார் இடத்துல சண்டை போடுற? இவர் தாண்டா உங்க அப்பா, 16 வருஷத்துக்கு முன்னாடி கிளம்பி போனாரே, இவர் தாண்டா உங்க அப்பா. சுவாமி யார் இடத்துல சண்டை போடுறே? இவர் தான் உங்க பிள்ளை, உமக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லையா? அப்படின்னா ஆச்சாரியன் இருவருக்கும் உபகாரகன், 2 பேருக்கும் உபகாரகன் ஆச்சாரியன். ஈஸ்வரனுக்கு நம்மை உபகரித்தான் சேஷவஸ்துவை, நமக்கு சேஷியை உபகரித்தான் ஆச்சாரியன், 2 பேருக்கும் உபகாரகன் அப்படின்னு காட்டப்படுறது. நடுவுல இந்த உறவை உணர்த்தக்கூடியவர் அவர் அன்றோ ஆச்சாரியன் என்று காட்டப்படுகிறது. அந்த ஆச்சாரியனாலே அன்றோ நாம் உய்ந்தது என்று கூசாமல், இதை கூசாம சொல்லுங்க. என்னால முடியும், எனக்கு மோட்சம் இல்ல, எனக்கு கிட்ட ஒண்ணுமில்ல, எல்லாம் ஆச்சாரியன் தான் அப்படின்ற நினைவு வர வேண்டும். அதை கூசாம வெக்கப்படாது என்றார். ஆச்சாரியனால தான் கிடைச்சதுன்றதுக்கு வெக்கப்படாதீர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த ஆச்சாரியன் தான் நாராயண சப்தத்தினுடைய மந்திரானாம் பரமோ மந்திரா, முக்கியானாம் முக்கியமுத்தமம், பவித்ரம் ச பவித்ரானாம் மூலமந்திர சனாதனஹா என்னும்படியான மூலமந்திரத்தை உபதேசித்து பிரம்மசூத்திர பந்தத்தினாலே நமக்கும் அவனுக்கும் ஆத்ம விவாகம் பண்ணி வைக்கிறவன் இந்த ஆச்சாரியன். மேல திருவாய்மொழி பிள்ளை தீவினையோன் தம்மை குருவாகி வந்து உய்ய கொண்டு பொருவில் மதிதான் அளித்தருளும் வாழ்வன்றோ நெஞ்சே எதிராசற்கு ஆளானோம். எம்பெருமானாருக்கு நான் எப்படி ஆளான? திருவாய்மொழி பிள்ளை என்ன பண்ணார்னா, திருவாய்மொழி பிள்ளை இல்லை என்னால் எம்பெருமானாருடைய சம்பந்தம் கிடைத்திருக்குமா? கிடைத்திருக்காதே அப்படின்னு திருவாய்மொழி பிள்ளையினுடைய ஏற்றத்தை காட்டுகிறார். நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? சுவாமி அவர்கிட்ட சமாச்சாரம் பண்ண, எனக்கு எம்பெருமானார் தான் சுவாமி முக்கியம். இல்ல, அவர் இல்லைன்னா எம்பெருமானார் நமக்கு கிடைச்சிருப்பாரா? எம்பெருமானார் சம்பந்தம் எப்படி சார் கிடைக்கிறது? எம்பெருமானார் சம்பந்தம் எப்படி நமக்கு கிடைக்கிறது? திருவாதிரை நாளைக்கு போய் எம்பெருமானாரை சேவிக்க போறேன், கிடைக்கிறதா? இல்ல. எம்பெருமானாருக்கு க்ஷீரம் வாங்கி தரேன் அவருடைய திருமஞ்சனத்துக்கு, அதனால கிடைக்கிறதா? இல்ல. அது எதனால கிடைக்கிறது? எம்பெருமானார் சம்பந்தம் எதனாலையும் இல்ல, உபகாரக ஆச்சாரியனால்தான் உத்தாரக ஆச்சாரியன் என்று காட்டியிருக்கிறது. உபகாரக ஆச்சாரியன் இல்லையில் உத்தாரக ஆச்சாரியன் இல்லை. வெளியில இவ்வளவு வயர் போறது, இங்க லைட் எரியுது. இந்த லைட் பிரமாதமான லைட் நன்னா தான் எரியும். ஈபி இந்த கனெக்ஷன் கூடுதலன்னு வச்சிருக்கோம், இந்த லைட் எரிய போறது. அப்ப இந்த ஈபி கனெக்ஷன் இருக்கு பாருங்க, இந்த லைட் தான் நம்ம வெளியில போற ஒயர் தான் மெயின் ஒயர் தான் எம்பெருமானார். இந்த லைட்டையும் அந்த ஒயரையும் கனெக்ட் பண்றவர் தான் நம்முடைய ஆச்சாரியன். அவர் இல்லைன்னா என்னத்தான் வசந்த லைட்டா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அதுதான் உபகாரக ஆச்சாரியன். அதைத்தான் காட்டுறார். உபதேச ரத்ன மாலையினுடைய பொருள் என்ன அப்படின்னா, உபக்கிரம உபசம்ஹார நியாயத்தை கொண்டு முதலையும் முடிவையும் கொண்டு ஒரு கிரந்தத்தினுடைய அர்த்தத்தை கண்டுபிடித்து விடலாம். ஸ்ரீராமாயணத்தினுடைய தாற்பயம் என்ன அப்படின்னால், ஸ்ரீராமாயணத்தினுடைய தாற்பயம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடும், 8:15 முடிச்சிடும். ஸ்ரீராமாயணத்தினுடைய தாற்பயம் என்ன அப்படின்னால், ஸ்ரீராமாயணத்தினுடைய தாற்பயம் தொடங்கச்சே கோம்பஸ்மின்னு குணத்துல தொடங்கி
முடியர்ச்சே பட்டாபிஷேகத்தில் முடியறது. கோசல சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் ஸ்ரீராமாயணத்தினுடைய தாற்பயம் வந்து குணத்திலே தொடங்கி பட்டாபிஷேகத்திலே முடிவதனாலே குணசாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் ஸ்ரீராமாயண தாற்பயம். ஸ்ரீவச்சன பூர்ணத்தினுடைய தாற்பயம் என்ன? வேதார்த்தம்னு தொடங்கிறது, முடியர்ச்சே ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் முடியறது. வேதார்த்தம் ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம். வேதார்த்தம் கர்மயோகம் அன்று, வேதார்த்தம் ஞானயோகம் அன்று, வேதார்த்தம் பக்தி யோகம் அன்று, வேதார்த்தம் பிரபத்தி ஒன்று. ஆச்சாரியனுடைய அபிமானம் இருக்கே அதுதான் உத்தாரகம் என்பது வேதத்தினுடைய அர்த்தம். அந்த ஆச்சாரியாபிமானம் எப்படி கிடைக்கிறது அப்படின்றதான் உபதேசரத்தினமாலை காட்டுகிறது. தொடங்கரச்சை எந்தை திருவாய்மொழி பிள்ளை இன்னருளால் முடியச்சே எந்த எதிராசர் இன்னருளுக்கு என்னும் இலக்காகி முடியாது. இது ரெண்டுக்கு சேர்த்து எந்தை திருவாய்மொழி பிள்ளை இன்னருளால் எந்த எதிராசர் இன்னருள். திருவாய்மொழி பிள்ளை உபகாரக ஆச்சாரியன் மாமுனிகளுக்கு அவர் இந்த உறவை உணர்த்தின பிற்பாடுதான் எம்பெருமானார் மேலேயே அவருக்கு ஒரு ஆர்த்தி விளைந்தது. ஆகையாலே நம்மை எம்பெருமானார் பகவானிடத்திலே காட்டிக் கொடுக்கிறார். ஆனால் அந்த எம்பெருமானாரையே நம்முடைய ஆச்சாரியன் காட்டிக் கொடுக்கிறார். அந்த அர்த்தத்தை தான் இங்கே காட்டுகிறார் திருவாய்மொழி பிள்ளை. தீவினையோன் தம்மை நம்முடைய நல்வினை இருந்ததுன்னா ஆச்சாரியன் பக்கமே வரமாட்டோம் சார். பக்தியில் அசக்தனுக்கு பிரபத்தி, பிரபத்தியில் அசக்தனுக்கு இது. பிரபத்தியில கூட நமக்கு சக்தி இல்லை, அந்த விசுவாசம் கூட நமக்கு வராது. அதனால தான் ஆச்சாரியன் அதனால தான் சொன்னார், நீ பிரபத்தி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, பிடிச்சுக்கோ, ஆச்சாரியனை பிடிச்சுக்கோ. இல்ல, ஆச்சாரியன் ஒன்ன பிடிச்சுக்க, நீ கூட பிடிச்சுக்க வேண்டாம், அவர் பிடிக்கணும் அப்படின்னு காட்டி இருக்கக்கூடிய அவர் குருவாகி வந்த அந்த இடத்துல என்ன அழகான வார்த்தை பாருங்க. தீவினையோன் தம்மை, அவர் தான் குருவாகி வந்து. யாரு? திருவாய்மொழி பிள்ளை தானால குருவாக வந்தாரே ஒழிய நாம் போய் திருவாய்மொழி பிள்ளை ஆசிரியிச்சேன்னு மாமிகள் சொல்லல. திருவாய்மொழி பிள்ளை இவருக்கு ஆச்சாரியனாக தான் வந்து அமைந்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்னால், ஆச்சாரியன் தான் சிஷ்யன் அழியல், இவன் நம் பையல்னா கை கொள்ளுகிறாரே ஒழிய சிஷ்யன் ஒரு காலத்திலும் ஆச்சாரியனை பிடிப்பதில்லை. நீங்க போய் சமாசேனம் பண்ணிட்டாலும் நான் போய் பண்ணிட்ட இல்ல, ஆச்சாரியன் பண்ணி வைத்தார். அப்ப ஆச்சாரியன் தான் கை கொள்ள வேண்டுமே ஒழிய அங்கேயும் கூட ஆச்சாரியன் கை கொள்ளணும், சிஷ்யன் ஆச்சாரியனை பிடிச்சுக்கிறது இம்மெட்டீரியல். அதான் இங்க காட்டுறார். அவர் தீவினையோன் தம்மை குருவாகி, அவர் குருவாகி வந்து உய்ய கொண்டு ஒருவில் அவர் ஒன்றும் பண்ணலன்னா நான் எப்படி ஒன்னு சேர்ந்திருப்பேன், எதிராசனுக்கு நான் ஆளாகி இருப்பேனோ அப்படின்னு இன்னொரு ஒரு பாசுரம் அதை சொல்லிட்டு கடைசி பாசுரத்தை சொல்லி முடிச்சோம். அதாவது ரொம்ப அழகா காட்டியிருக்காரு இந்த பாசுரத்தை. இராமானுசாய நமவென்று இரவும் பகலும் இரா மனுஷர்கள். எவ்வளவு அழகா காட்டுறாருன்னா, ராமானுசாய நமவென்று இரவும் பகலும் சிந்தித்து இராமானுசர்கள் இருப்பிடம் தன்னில் இறைப்பொழுதும் இராமானுசர் அவருக்கு எல்லா அடிமையும் செய்ய வேண்டி இராமானுசர் தம்மை மனுஷராக என்கொள் எண்ணுவதே. பாசுரத்துல ராமானுசர் இராமானுசர் அர்த்தம் வருது. 4 இடத்துலயும் எம்பெருமானார் பிடிக்கல, ஒரே ஒரு இடம் தான் இராமானுசர்ன்றது பிடிக்கிறது, மற்றதுக்கெல்லாம் வேற அர்த்தம். முதல் வரி இராமானுசாய நமவென்று இரவும் பகலும் சிந்தித்து, ராமானுஜாய நமஹா என்று பகலும் இரவும் எல்லா நேரமும் சிந்தித்து இரா மனுஷர்கள். அப்படி சிந்திக்காமல் இருக்கும்படியான மனுஷர்கள், சிந்தித்து இராமல் இருக்கிற மனுஷர்கள் இருப்பிடம் தன்னில் இறைப்பொழுதும் அவா இருக்கிற இடத்திலே ஒரு பொழுதும் இரா மனுஷர், அவா இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு இருக்கா பாருங்க. அவளுக்கு அவர்களுக்கு எல்லா அடிமையும், நம்ம யாருக்கு அடிமை செய்யணும், அவர்களுக்கு தான் எல்லா அடிமையும் செய்ய வேண்டும். ராமானுஷரை ஒப்புக்கொள்ளாதவர்கள் இருக்கும் இடத்திலே நான் இருக்க மாட்டேன் என்பவர்களுக்கு எல்லா அடிமைகளையும் செய்ய வேண்டும். அப்படி செய்ய பண்ணி இரா மனுஷர் தம்மை, ராமானுஷரை இடத்திலே இராத மனுஷர் தம்மை மானுஷராக, அவளை மனுஷாலா என்னதுக்கு நினைக்கிறோம். அப்ப என்ன பண்ணணும்னா, எம்பெருமானார் வேண்டாம்னு ஒதுக்கினவாழ மனுஷாலே கிடையாது. எம்பெருமானார் திருவடிகளை சேர்ந்தவர்களை என்ன பண்ணணும்னா அவ காலில் விழுந்து கிடக்கணும். இல்ல, ஏற்கனவே ஆரம்பத்துல ஒரு ஸ்லோகம் சொன்னேன். அபகத மதமானைர் அந்திமோபாய நுட்டை அதிகத பரமார்த்தை ரத்த காமாரபேட்சை நிகில ஜன சுகுர்புர் நிர்ஜித குரோதலோபை வரவர முனி புத்தியை ரத்துமே நித்திய யோகா.
மதங்களை துளைத்தவர்கள், கர்வமற்றவர்களாய், ஆர்த்தர்களாய், துடிப்போடு அடைய வேண்டும் மாமுனிகளை என்கிற துடிப்போடு இருக்கக்கூடியவர்களாய், அட்ட காமங்களிலே ஆசையற்றவர்களாய், அபேட்சையற்றவர்களாய், எல்லோருடைய வாழ்ச்சிக்கும் பாடுபடுபவர்களாய், குரோதத்தையும் கோபத்தையும் லோபத்தையும் தொலைத்தவர்களான வரவரமுனி பிருத்தியர்கள், வரவரமுனியினுடைய அடியவர்களுக்கு நான் அடியவனாக இருக்க விரும்புகிறேன். அதைத்தான் இங்க காட்டுறார். எம்பெருமானாருடைய அடியவர்களுக்கு நாம் அடியவர். நம்ம யாருக்கு அடியவர்களா இருக்கணும்? வரவரமுனியினுடைய அடியவர்களுக்கு அடியவர்களாக இருக்கணும். ஸ்லோகத்தை ஒரு தரம் ஒரு காலக்ஷேபமாக சொல்லி தகப்பனார் அடியவன் சொல்றச்சே ஒரு 10 பேர் இருந்தோம். சொல்லிட்டு அப்ப முடிக்கிறச்சே கண்ணீர் விட்டு சொல்ற வார்த்தை, இன்னும் 200 வருஷம் கழிச்சு யாரேனும் ஒருவர் நான் மணவாள மாமனுடைய அடியவன் என்று சொன்னால் அவனுக்கு நான் அடியவன் அப்படின்னு சொன்னார். அந்த பாவம் என்னைக்கு இருக்கணும், அதைத்தான் காட்டியிருக்கிறது. அதற்கு மேலே தென்னரங்கர் சீரருளுக்கு இலக்காக பெற்றோம் சுவாமி அற்புதமாக காட்டினார். அதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சோம். ஒரு விஷயம் சொல்லி அடுத்தது கடைசி பாசம். அதாவது தென்னரங்கர் சீரருளுக்கு இலக்காக பெற்றோம். சூக்ஷ்மமான வார்த்தைகள். தென்னரங்கர் அருள் என்னால் என்ன, தென்னரங்கர் சீரருள் என்னால் என்றார். வித்தியாசம் இருக்கு. தென்னரங்கருடைய அருள் எம்பெருமானாருக்கு கிடைத்தது, தென்னரங்கருடைய சீரருள் மாமுனிகளுக்கு கிடைத்தது. தென்னரங்கருடைய அருள் என்ன, உம்முடைய சம்பந்திகளுக்கும் சம்பந்த சம்பந்திகளுக்கும் மோட்சம் கொடுத்தோம், அது அருள் தான். சீரருள் அப்படி இருந்தாலும் அவர் ஆச்சாரியனா ஏற்று சேஷபரியங்கத்தை கொடுக்கல. ஆனா எம்பெருமானாருக்கு அல்லாத ஒரு பெருமை மாமுனிகளுக்கு என்னன்னால், மாமுனிகளையே ஆச்சாரியனாக ஏற்று சேஷபரியங்கத்தை கொடுத்தவன். அதுதான் சீரருள். அது அருள், இது சீரருள். அப்போ அங்க திருவரங்கம் திருப்பதியை இருப்பாக பெற்றோம் அப்படின்னு சொன்னாரே, அப்ப அந்த திருப்பதியை இருப்பாக இவர் பெற்றது வேறு. அந்த அத்ரே ஸ்ரீரங்கே சுகமாஸ்வா, ஸ்ரீரங்கத்திலேயே சுகமாய் இரும் அப்படின்னு எம்பெருமானார சொன்னார். எம்பெருமானார் சுகமாக இருக்கணும் அப்படின்னு திருவரங்கத்தை பெருமான் நினைத்தானே, அது அருள். தான் சுகமாக இருக்கணும்னு மாமுனிகளை கொண்டு வந்து வச்சுட்டானே, அது சீரருள். எம்பெருமானார் சுகமாக இருக்கணும்ன்றதுக்காக திருவரங்கத்துல வச்சுட்டா, ஆனா மாமுனிகளை வார்த்தையை கட்டாதான் நமக்கு சுகம்னு நினைச்சா அதனால கூப்பிட்டு வச்சுட்டான். அப்போ எம்பெருமானாருக்கு தன்னாலே சுகம் என்று நினைத்தான், மாமுனிகளாலே தனக்கு சுகம் என்று நினைத்தான். அது சீரருள். தென்னரங்கர் சீரருளுக்கு இலக்காக பெற்றோம் என்ன அந்த அற்புதமான பழையம். பிறர் நினக்கம் பொறாமையிலா பெருமையும் பெற்றோமே. கடைசியில சொல்ற மற்றவர்கள் நிற்கும் பொறாமையில். மாமுனிகளை போல ஆத்ம குண பூர்த்தி இருக்கக்கூடியவர்கள் ஒருவரையும் பார்க்க முடியாது, ஒருத்தரையும் பார்க்க முடியாது. அவருடைய வியாக்கியானங்கள்ல எந்த இடத்துலையும் எந்த விதமான அஸ்லீலமான விடயங்களோ தாழ்ந்த விடயங்களோ ஒருத்தர வீரா மாதிரியான விடயங்களோ எதுவுமே கிடையாது. ஒன்னும் சொல்ல மாட்டார். ரொம்ப அழகா பேசக்கூடியவர், ஒரு ஜீவகாருண்யத்தோடையே இருக்கக்கூடியவர். வியாக்கியானங்கள் ரொம்ப அற்புதமாக தெரியும். அடுத்து கடைசியா, இந்த அரங்கத்து இனிது இரு நீ என்று அரங்கர் எந்த எதிராசருக்கு இந்த வரம் சிந்தை செய்யில் நம்மதன்றோ நெஞ்சம் நெஞ்சம் நற்றாதை சொம் புதல்வர் தம்மதன்றோ தாயமுறைதான். இந்த அரங்கத்து இனிது இரு, இந்த திருவரங்கத்திலே நீ இனிது இருப்பாயாக என்று ஸ்ரீரங்கே சுகமாஸ்வா என்று சொன்னது எம்பெருமானாருக்கு சொன்னார். எந்த எதிராசருக்கு இந்த வரம், எதிராசருக்கு கொடுத்த வரம் அவருக்கு மட்டுமாது நமக்கும் தானே. ஏன்னா மந்த்ரோமாதா குரு பிதான்னு சொல்லப்படுறது. நம்ம எல்லாருக்கும் ஜெகதாச்சாரியராக இருக்கக்கூடியவர் எம்பெருமானார். குருவானவர் தந்தையின் ஸ்தானத்திலே இருக்கக்கூடியவர். தந்தையுடைய சொத்து பிள்ளைக்கு தானே. எம்பெருமானார் திருவரங்கத்திலே இருப்பு என்பது நமக்கும் தானே. அப்போ அவரோட சொத்து நமக்குத்தானே என்று தனக்கு எம்பெருமானாருடைய அருளாலே பேரு 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 என்று மணவாள மாமுனிகள் நிரூபித்து காட்டுகிறார்.
அப்போ அவருக்கு யாராலே பேரு அப்படின்னு மணவாள மாமுனிகள் காட்டிட்டு இருந்தாருன்னா அதுதான் அந்திமோபாய நிறுத்தர். மதுர கவி சொற்படியே நிலையாக பெற்றோம். மதுர கவி சொற்படி நிலையாக பெறுவது என்னால் என்னைக்குமே ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் என்று ஒரு இடத்துலையும் எங்க துல்லியமா காட்டுவார்னா திருவாய்மொழி பிள்ளையும் எம்பெருமானாரையும் ஓரோரு இடத்திலும் துல்லியமாக எப்பொழுதும் எம்பெருமானார் திருவடிகளிலே இவருக்கு யதீந்திர பிரமணர் விஷயம். ஆழ்வாருக்கு ஒரு பேர் ரிஷிம் ஜுஷாமஹே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவ நிவோதிதம். அவதாரிக்கையில பிள்ளலோகஞ்சியர் காட்டுறார். கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம்னு ஆழ்வாருக்கு பேராயிட்டு அது பட்டர் தான் வச்சார். கிருஷ்ண பக்தியை வடிவெடுத்தவர் அது பட்டர் காமிச்சார். அதே போல திருவரங்கத்தெம்பெருமானே காண்பித்திருக்கிறான். யதீந்திர பிரமணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனின் என்று இவருக்கு யதீந்திர பிரமணர்னு திருநாமம் ஆயிற்று. எப்படி ஆழ்வாருக்கு கிருஷ்ண திருஷ்ணையே ஒரு வடிவோ மணவாள மாமுனிகளுக்கு யதீந்திர பிரமணமே யதீந்திரனிடத்திலே இருக்கக்கூடிய பிராவண்யமே ஒரு வடிவு என்று காட்டினார். அப்படி யதீந்திரனிடத்திலே தனக்கு பிராவண்யம் உண்டானதற்கு காரணம் தன்னுடைய ஆச்சாரியனான திருவாய்மொழி பிள்ளை என்னும்படியான விடயத்தை உத்தாரக ஆச்சாரியன் அவர் கிடைப்பது உபகாரக ஆச்சாரியனாலே என்று பல அர்த்தங்களை காட்டியிருக்கிறார். இப்படி ஒருவாறாக இந்த அர்த்தங்களை இந்த போட்டியிலே விண்ணப்பிக்க போடும் என்று சுவாமி நியமனம், இந்த டிடிடி தேவஸ்தானத்தாருடைய நியமனம். அதற்கு அனுகுணமாக எம்பெருமானாருடைய திருவதார நன்னாளிலே இந்த விடயங்களை விண்ணப்பித்திருக்கிறேன். இதற்கு மேலே ஒரு விஷயம், இதற்கு முன்னாலே உபன்யசித்திருக்கக்கூடிய ஸ்ரீ உவே ராஜஹம்சாச்சாரியர் சுவாமியினுடைய திருநட்சத்திரம் என்று 61வது திருநட்சத்திரம், அந்த சுவாமியினுடைய திருவடி தாமரைகளிலும் பல்லாண்டு 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 என்று பல்லாண்டு பாடிக்கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவேற்றுகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்திர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.